அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேம்பொருள் போக விட்டு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டுருக்கோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் கேட்டுன்றதுனால அடியன் ட்ரை பண்ணுறேன். இதில் நமக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு டெய்லர் மேடு இது மாதிரி வச்சுக்கலாம், சீரீஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதில் வெறும் கதை இல்லை, கான்செப்ட்ஸுங்கிறதுனால கான்செப்ட்ஸ் புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி இந்த விஷயத்தினுடைய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டால் தான் தெரியும். மேம்பொருள் போக விட்டு ஒரு 7 பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மோர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் பார்ட்டில் இதனுடைய சங்கதி என்ன, மூணாவது பார்ட்டில் ஒரு ஜென்ரல் மீனிங் பார்ப்போம், நாலாவது பார்ட்டில் அதனுடைய ஸ்பெஷல் மீனிங் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம், விசேஷமான அர்த்தங்கள். ஐந்தாவது பார்ட்டில் நம்ம சில கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸுக்கு சில ஆன்சர்ஸ் பார்ப்போம். இந்த அர்த்தங்களை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம், அது பதியும் அளவுக்கு நாம் உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவர் ஆக்ஷன் என்ன, இதெல்லாம் கேட்டோமே நம்ம ஆக்ஷன் என்னன்னு. தென் பார்ட் 7 we will have feedback. ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேம்பொருள் போக விட்டு பாசுரம். ஸோ அதனுடைய ரீகால் ஒரு வாட்டி பார்த்தோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மகாபாரதத்திலே கீதை சாரமாக இருக்குது, கீதைக்கு சரம ஸ்லோகம் சாரமாக இருக்குது, அதே போலே திருமாலைக்கு இந்த பாட்டு சாரமான பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னார். நம்பர் 2 இது துவயத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். நம்பர் 3 இம்பார்ட்டன்ஸ், 4000 பாசுரங்களில் சில பாசுரங்கள் மட்டும் ரொம்ப முக்கியம்னா அதில் இது ஒன்று அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்பர் 4 இதில் அர்த்தங்களை மறைத்தே சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சூக்ஷ்மமான அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வியாக்கியானம் மூலமாக பார்க்கும்போது தெரியும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, துவய நிஷ்டர்களிடம் பெருமாளுக்கு உள்ள உகப்பு, துவய அனுசந்தானத்தை கொண்டு அதன்படி அந்த நிஷ்டையில் இருக்கிறவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம சம்பிரதாயத்தில். அந்த நிஷ்டர்களை எம்பெருமான் உகக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரங்கநாதன் ராமானுஜருக்கு இட்ட கட்டளை துவயத்தை அர்த்தானுசந்தானமாக கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே இரு அப்படின்னார். ஸோ அதனால் துவய அர்த்தானுசந்தானமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானத்தில் வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எந்த அளவுக்கு ரங்கநாதனுக்கு உகந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் எடுத்து காண்பிக்கிறார்னு 5 இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு த பார்ட் 2. பார்ட் 2ங்கிறது சங்கதி, வியாக்கியானத்திலே சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு சங்கதி. ஸோ வியாக்கியானத்தை பற்றி ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சால் தான் நமக்கு சங்கதி அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ வியாக்கியானத்தை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரீஃப் ஒன்று கொடுக்குறேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 பிரவேசம், 2வது அவதாரிகை, 3வது சங்கதி, 4வது வியாக்கியானம் மெயின். அதுக்குள்ள அர்த்தம், பிரமாணம், நிர்வாகம், ஐதிஹ்யம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆர் சமாதானம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ஒரு வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். மெகா இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி பிரவேசம். இது திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்தில் மட்டும்தான் உண்டு, மற்ற இதில் இல்லை. அடுத்தது அவதாரிகை, அவதாரிகைங்கிறது இன்ட்ரொடக்ஷன், அவதாரிகை இன்ட்ரொடக்ஷன். அடுத்து சங்கதி, சங்கதிங்கிறது கைண்ட் ஆஃப் அ செயின் லிங்க், அதாவது முன்னாடி பாசுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும் இல்லையா, அது செயின் லிங்க் அப்படிங்கிறது சங்கதி அப்படின்னு பேர். அடுத்தது வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்தினுடைய விளக்கத்தை சொல்லும்போது பிரமாணம் எடுத்து சொல்லுவாங்க. வேத, இதிகாச, புராணங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பிரமாணங்கள் தான் பிரமாணம்னு பேர். நிர்வாகம் அப்படின்னா ராமானுஜர் இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொன்னார் அப்படிங்கிறது நிர்வாகம்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் சில சமயத்தில் சில பாட்டுக்கு சில இடத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து காமிக்கிறாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் அப்படின்னு பேர். அப்புறம் ஐதிஹ்யம், ஐதிஹ்யம்னால் ஒரு சில ஆச்சாரியர்கள் பேசின்னு இருப்பாங்க இந்த பாட்டை பற்றி, இல்லை இந்த பாட்டினுடைய ரெலவன்ஸு அந்த பேச்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததே, அந்த விஷயம் இங்கே ரெலவெண்ட் அப்படின்ட்டு அந்த ரெலவன்ஸை எடுத்து காமிப்பாங்க. அது ஐதிஹ்யம், நடந்த ஒரு உண்மையான விஷயம், அது ஐதிஹ்யம்னு பேர். அதுக்கப்புறம் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை மேலே முடிச்சுட்டு ஏதாவது பாட்டில் சந்தேகம் இருந்ததுனால் அதுக்கு சமாதானம் சொல்லுவாங்க. அது சமாதானம் ஆர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஃப்ளோ. இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கும். நம்ம அதில் இதெல்லாம் எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வியாக்கியானம். ஸோ இப்போ சங்கதின்னா என்ன நமக்கு தெரியாது இல்லையா, சங்கதின்னா இட்ஸ் லைக் எ செயின் லிங்க், தொடர்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக
சங்கதி. நம்ம இப்போ பார்க்குறது மேம்பொருள் போக விட்டு இந்த பாசுரம். ப்ரீவியஸ் பாசுரங்கள் எல்லாமே ஒரு சம்மரியாக பார்த்துட்டோம் அப்படின்னா தென் வி வில் ஹாவ் தி பெட்டர் ஐடியா அபவுட் த சங்கதி. ஸோ ப்ரீவியஸ் பாசுரங்கள்லாம் எப்படி அப்படின்னால் அதைத்தான் பேட்டிகா விபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது எழுதிக்கோங்க, பேட்டிகா விபாகம். இப்போ பாசுரங்கள்லாம் எப்படி குரூப் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பாசுரம் 1 to பாசுரம் 3 திருநாமத்தாலே ஆழ்வார் பெற்ற பேரு, அது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் பாசுரம் 4லேருந்து 14 வரைக்கும் உலகத்தோருக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார், பரோபதேசம் அப்படின்னு பேர். பாசுரம் 15லேருந்து 24 வரைக்கும் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி பேசுகிறார், நிர்ஹேதுக நன்மைகள். 25லேருந்து 34 வரைக்கும் தனக்கு கைமுதல் இல்லை, ஆகிஞ்சன்யம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது எம்பெருமான் தனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஏதாவது கையில் இருக்கணும் இல்லையா, ஒரு கையில் ஒன்றுமே கிடையாது. சரி, ஒரு நல்ல குணங்கள் இருக்கா, நல்ல குணங்கள் இல்லை. 25லேருந்து 29 வரைக்கும் நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னும், ஒரு தோஷங்களே இருக்கிறது அப்படின்னு 30லேருந்து 34 வரைக்கும் சொல்கிறார். 35லேருந்து 38 வரைக்கும் அதில் எம்பெருமான் ஆழ்வாரை எப்படி அங்கீகரித்தான் அப்படிங்கிறது அந்த கிரமத்தில் வருது. இப்போ நம்ம பார்க்குற மேம்பொருள் போக விட்டு பாசுரம் 38வது பாசுரம் அல்லவா, 35 to 38 அந்த குரூப்பில் வருது. ஸோ அந்த குரூப்பில் வரதுனால அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 35, 36, 37 மூணு பார்த்துட்டோம் அப்படின்னா 38 ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஸோ 35 பாசுரம் என்ன இருக்குது, வெரி குட், தாவியன்று உலகமெல்லாம் அடியன். ஸோ இதுக்கு முன்னாடி பாசுரம் பாருங்க, உள்ளத்தே உறையும்மா அலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிது என்ன வெல்கிப்போய் என்னுள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேனே அந்த பாசுரம். தொண்டுக்கே கோலம் பூண்டு, நல்லா அழகாக பட்டையாக நாமம் போட்டுன்ட்டு அழகாக மாலையெல்லாம் துளசி மாலையெல்லாம் தரித்து கொண்டு வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டு நானும் ஒரு பக்தன் பாருங்கோ அப்படின்ட்டு போய் காமிச்சாராம். போய் பார்த்தா பகவான் சொன்னானா, டே உன்னுடைய உள்ளத்தில் யார் இருக்கா பாடுறா, உள்ளத்தில் என்ன வச்சுட்டு இருக்கா பாடுறா அப்படின்னால், ஐயோ உள்ளத்திலே நான் தூய்மை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு வெறும் கோலம் பூண்டேன், தொண்டுக்கே கோலம் பூண்டேன், ஆனால் ஹிருதயத்திலே ஒரு தூய்மை இல்லையே அப்படின்ட்டு ஆழ்வார் தனக்கே நினச்சிக்கிறார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தரிதி, ஏன்னா எம்பெருமான் உள்ளத்திலேயே இருக்கிறானே, அவன் உடன் இருந்து உள்ளேயே இருந்து அரிதி அவன் அறிந்து கொள்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட உடனே வெல்கி போய், ஐயா நான் போட்டது வேஷம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு வெல்கி போய் வெட்கப்பட்டு விலவரச் சிரித்திட்டேனே, சிரித்து ஆழ்வாருக்கு விலா எலும்புகள் முறிய போகும் அளவுக்கு சிரித்து போயிடுச்சு. ஸோ அப்போ ஆழ்வார் பார்த்தார், இது நமக்கு வேலைக்காகாது, விலகி போக வேண்டியது தான் அப்படின்னு ஆழ்வார் அந்த மனநிலைக்கு வந்தார். நிலைக்கு வந்த உடனே பெருமாள் விட்டுருவாரா, விடமாட்டார் இல்லையா. அதனால் பெருமாள் உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னால், ஆழ்வீரே நீர் ஏன் விலகி போகிறீர், திருவிக்கிரம அவதாரம் செய்யும்போது எல்லா உயிர்களுக்கும் நான் எல்லாரையும் அங்கீகரித்தேன், அதில் ஒரு நன்மை எதுவும் பார்க்கவில்லை, நன்மை பார்க்காம எல்லாரையும் அங்கீகரித்தேன் இல்லையா, அதனாலே நீர் விலகி போக வேண்டாம்னு அந்த பிரபாவத்தை எடுத்து காமிக்கிறார். அதுதான் இங்கே தாவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய் அப்படின்ட்டு திருவிக்கிரம அவதாரத்தை அங்கே எடுத்து சொல்கிறார். ஸோ அதனால் ஆழ்வார் போகிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது மழைக்கன்று வரைமுனையந்தும் ஐந்தனே மதுரவாரே, கோவர்தனகிரியை எம்பெருமான் எடுத்தானே அதை எடுத்து சொல்கிறார். ஸோ கோவர்தனகிரியை எடுத்து இந்த ஆயர்களுடைய துயரத்தை தீர்த்தவனே அப்படின்ட்டு இதுவும் எம்பெருமான் எடுத்து காமிக்கிறார். நான் எவ்வளவெல்லாம் காரியம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பக்தர்களுக்காக, நீ ஏன் ஓடி போகிற அப்படின்ட்டு. ஸோ இங்கே மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும், 2 முன் இருக்குது. அன்று அப்படின்னால் போன காலத்தில்னு அர்த்தம், வரை அப்படின்னால் மலை, முன் ஏந்தும் முன்னால் அதுவும் முன்னொரு காலத்தில்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லையா, மழைக்கு அன்று வரை முன் ஏந்தும் நாள் அவர்களுக்கு தீமைகள் வருவதற்கு முன்பாகவே போய் அவர் அனுகிரகம் பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம், முன் ஏந்தும் அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம 33 பாசுரத்துலையும் பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் அப்படின்னு இருக்கு இல்லையா. அமரருக்கு முன் சென்று அப்படின்னால் அந்த அமரர்களுக்கு தீமை வருவதற்கு முன்னே எம்பெருமான் சென்று அவர்களுடைய கப்பத்தை தவிர்க்கிறான். அது மாதிரி இங்கேயும் மழைக்கு அன்று வரை முன்னேந்தும், அவர்களுக்கு கஷ்டங்கள் வருவதற்கு முன்னாடியே எம்பெருமான் போய் அவருடைய கஷ்டத்தை தொலைத்தான்.
அப்பேற்பட்ட பிரபாவத்தை இங்கே எடுத்து காமிக்கிறான். ஆழ்வார் பார்த்தார். தெளிவிலா களங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துளோங்கும் ஒளிவுளார் தாமே என்னே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளுமன்னே எந்திரத்தெம்பிரானார் அலியன்னம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரே அப்படின்ட்டு. திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே என்றே அப்படின்னால் திருவரங்கத்திலே இருந்து எங்களை ரட்சிப்பதற்காக வந்து இருக்கக்கூடியவனே நீயே ஒளியுளார், நீயே அன்றே தந்தையும் தாயுமாவார் அப்படின்ட்டு சொல்கிறார். பெருமாள் பார்த்து சொல்கிறார், ஆழ்வீர் நீர் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு. ஆழ்வார் பதில் சொல்கிறார், ஆழ்வீர்னு சொல்கிறீரே அதுவே தப்பு, ஆழ்வீர்னு சொல்லாதீர், அடே வாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னார். அப்படின்னா என்னன்னா ஆழ்வீர்னா கொஞ்சம் பிரித்து வைக்கிற மாதிரி, இங்கே வாடா அப்படின்னா அவன் நம்முடையவன் அப்படின்னு அதைத்தான் சொல்கிறா பாருங்க. அலியன் நம் பையல் என்னார் அம்மவோ குடியவாரே. அலியன் அப்படின்னால் நம்முடைய கருணைக்கு உகப்பானவன், நம்முடைய கருணைக்கு இலக்கானவன் அர்த்தம். இவன் நம்ம பையன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த நம்ம பையன்னு நீ சொல்லு, ஆழ்வீர்னு சொல்லி ஏன் என்னை பிரிக்கிறீர். இது உண்மையாக பார்த்தா தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய வைபவத்தில் இது ரொம்ப முக்கியமானது. அலியன் அப்படிங்கிறது நம்ம திருப்பள்ளி எழுச்சிலையும் பார்க்கலாம், அலியன் அருளி அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சியில் சொல்கிறா அதே அலியன் தான் இங்கேயும் சொல்கிறா பாருங்க, அலியன் நம் பையல் என்னார் அப்படின்ட்டு. அதாவது நம்முடைய கருணைக்கு, எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரன் அவன் அப்படின்ட்டு எம்பெருமான் நினைக்கணுமா. எம்பெருமான் நினைத்தால் அந்த அபிமானமே போரும், அந்த அபிமானத்தோடு இருக்கக்கூடியது எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இழிந்தார் ஆழ்வார். ஸோ இந்த அளவுக்கு ஆழ்வார் வந்தவுடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. அதாவது அலியன்னம் பையல் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டம். பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா. அதாவது ரொம்ப துர்லபம், எம்பெருமான் எல்லாமே நான் என்ன இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் துர்லபம். அப்படிப்பட்டவர்கள் கிடைத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர்கள் எனக்கு ஆத்மாவை போலே அப்படின்னு சொல்கிறார். ஞானீத்து ஆத்மைவ மேமதம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்படி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அடியவர்களை பார்த்தால்னாலே எம்பெருமான் மிகவும் உகக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். அந்த விஷயந்தான் இங்கே அடுத்ததில் மேம்பொருள் போக விட்டு அங்கே விஷயத்தில் வருகிறது. அதைத்தான் இங்கே சங்கதியில் எடுத்து சொல்கிறாங்க. அலியன்னம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே அப்படின்னு தானே முதல் பாசுரம். அந்த முதல் பாசுரத்திலே, அதாவது கீழ்ப்பாசுரம்னு சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி பாசுரம், ஆழ்வார் வருந்தினவாறே, அவர் வருந்தினார். அப்படி வருந்தின உடனே இந்த இருள் தருமாஞாலத்திலே ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தத்தை அபேட்சித்து, அதாவது எம்பெருமானையே அனுபவித்து, அதாவது எம்பெருமானே கைங்கரியம் என்று நினைத்து இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகள் கிடைக்கப் பெற்றோமே என்று பெரிய பெருமாள் திருவுள்ளம் பற்றி அவர் மிகவும் பிரசன்னமாய் அவர் முகத்திலே முகமலர்ச்சியை காட்ட, அந்த முகமலர்ச்சியை பார்த்தார் ஆழ்வார். அந்த முகமலர்ச்சியை பார்த்தவுடனே, ஆஹா இப்பேற்பட்ட அடியவர்களை நீ உகத்தி போலும் அப்படின்றத பொருள் கொண்டு சோம்பரை உகத்தி போலும் அப்படின்னா, சோம்பர்னா இங்கே அடியவர்கள்னு அர்த்தம். அது நம்ம அர்த்தம் பார்க்கும்போது நல்லா பார்க்கலாம். சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அப்படின்ட்டு அப்பேற்பட்ட அடியவர்களை நீ உகத்தி இருப்போலும் அப்படின்ட்டு அந்த அடியவர்களை பற்றி இங்கே மேம்பொருள் போக விட்டு பாசுரத்தில் எடுத்து சொல்கிறார். ஸோ அதனால் மேம்பொருள் போக விட்டு பாசுரத்துக்கு சங்கதி என்ன அப்படின்னால், அலியன்னம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே அப்படின்னு இதற்கு முன்னாடி பாசுரத்தில் சொன்ன அப்பேற்பட்ட ஒரு அடியவர்கள் எனக்கு கிடைக்க பெற்றார்களேன்னு ரங்கநாதன் சந்தோஷப்பட, அந்த சந்தோஷத்தை ரங்கநாதன் முகத்திலே காட்ட, அந்த முகத்தை பார்த்த தொண்டடிப்புடி ஆழ்வார் இப்பேற்பட்ட அடியவர்களை நீ உகத்தி போலும் என்று இந்த பாசுரத்தில் 38வது பாசுரத்தில் சொல்கிறார். எப்பேற்பட்ட அடியவர்கள், அதுதான் அந்த ரகசியார்த்தங்களை மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலகத்தடக்கி காம்பரத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும்போது அந்த ரகசியார்த்தங்கள்லாம் தெரியும். அதைத்தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கும்போது துவயத்தின் அர்த்தத்தை ஆழ்வார் எடுத்து சொல்லுகிறார். துவய அனுசந்தானத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களுடைய விஷயத்தை ஆழ்வார் எடுத்து சொல்லுகிறார். அனுசந்தானத்தை கொண்டு எம்பெருமான் உகக்கிறான், ரங்கநாதன் உகக்கிறான், அந்த உகப்பை எடுத்து சொல்லுகிறார்னு நம்ம இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். அதுதான் சோம்பரை உகத்தி போலும். அந்த உகத்திங்கிற வார்த்தை அதுக்கு தான் வருது. உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த பாட்டுக்கு உண்டான சங்கதி. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.